வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஜிப்பா ட்ரெஸ்ஸை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது 1.5 to 2 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வைக்கிறதுக்கு நான் கழுத்து பீஸு 2 பிட்டு இருக்குது, அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் கிளாத் எதுவும் தனியாக எடுக்கலை. இன்ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்டர் கிளாத் வாங்கியிருந்தேன். 7 பார்ட் இன்ஸ்கர்ட் கட் பண்ணிவிட்டு அது தைச்சதுக்கப்புறம் மீதி இருந்த கிளாத் இருந்துச்சு. அதில் 2 ட்ரெஸ் கட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 to 2 குழந்தைங்களோட பாடி பொறுத்து இருக்குது. அதனால் இந்த சின்ன பீஸையே நான் கட் பண்ணி நெக்லைனுக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் தைக்கும் போது பெரிய கிளாத்தாக இருந்தால் ஒரே பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், சதுர பீஸாக. ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச்சாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில். கட் பண்ணோம்னா ஷோல்டரில் தையல் வரும். தையல் வராமல் இருக்கிறதுனால நான் ஒரே மாதிரி மடித்து போட்டு திருப்பியிருக்கேன். என்னோடய கட்டிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. துணியோட மேல் பக்கமாக கிளாத்து பீஸ் வச்சுக்கணும். சுற்றி நீங்கள் துணி நவுந்துரும்னு கொஞ்சம் பிகினர்ஸுக்கு நவுந்துரும்னு நினச்சிங்கன்னா குண்டூசி 2, 3 போட்டுக்குங்க. நம்ம கிளாத்தை வச்சு தைக்கும் போது மேல் கிளாத்து அடி கிளாத்துன்னு எதையுமே இழுக்கக்கூடாது. இருக்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே தையல் நகர்த்திக்கிட்டு போனோம்னா சுருக்கம் வராமல் வரும். ஒவ்வொருத்தர் தைக்கும் போது இழுத்து பிடிச்சி தைச்சிருவாங்க. அப்போ தான் அந்த க்ரீஸ் மாதிரி வர்றது. துணியோட போக்கு தான் நம்ம போகணும். நம்ம போக்கு துணியை திருப்பக்கூடாது. இப்போ இதை 2ஆக மடித்து வச்சு நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஒத்தையில் கட் பண்ணக்கூடாது. இப்படி 2ஆக மடித்து வச்சு தான் கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அங்கங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணியை திருப்பும் போது கார்னரில் வளைவு எல்லாமே உங்களுக்கு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் உள்பக்கமாக அப்படியே திருப்பி விடுறேன். நீங்கள் எவ்வளோ கிளாத்து உள்ளே தேவையில்லைன்னா கரெக்டாக 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி அந்த பிசரை மடித்து தையல் ஓட்டிக்கலாம். நான் அப்படியே மடித்து மட்டும் விட்றேன். மேல் தையல் போட்டால் நீட்டாக இருக்காது. அதனால் மேல் தையல் எதுவும் போடல நான். மேல் தையல் சொன்னால் அந்த சுற்றி இருக்கிற கிளாத்துக்கு தையல் போடல. கழுத்தை ஒட்டி ஒரு தையலோடு நான் முடிச்சுக்கிறேன். உள்ளே இருக்கிறத அப்படியே தூரமாக வெளியில் தெரியாத மாதிரி இன்விசிபிளாக கையில் ஹெம்மிங் பண்ணிட்டால் நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு. அதோட மெத்தடு ஹெம்மிங் பண்ணுறது தான். எக்ஸஸ் கிளாத்தை நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கங்க. இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கார்னரில் கரெக்டான சிசர் கட் இல்லை, அதுக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நீங்கள் நெக்கு வச்சு பழகிறது பிகினர்ஸ்க்கு சுடிதார் நெக் வைக்கிறதுக்கு, சேரீயில் ஃபுல் சேரீ கட் பண்ணி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நெக் வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைச்சி கற்றுக்கிறவங்க எப்பயுமே காட்டன் கிளாத்தில் தைச்சி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பழகுனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் காட்டனில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸஸ் கிளாத்தை இப்படி நான் மடித்து வச்சு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிடுவேன். ஏற்கனவே ட்ரெஸ் தைச்சி ப்ளவுஸு சுடிதார்லாம் தைக்கிறவங்க இதெல்லாம் தைச்சி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது பிங்க்கு, ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி லைட் கலரில் தைச்சா அழகாக இருக்கும். எல்லா கலரோட ஒயிட்டில் தைச்சி போடும்போது பேபிஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். கைக்கு மடித்து தையல் ஓட்டிக்கிட்டேன். இந்த பக்கம் கரை இருக்குது, அதனால் ஒரு மடிப்பு மட்டும் மடிக்கிறேன்.
கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்கேலப் டிசைன் தைக்கணுன்னா கூட கேர்ள்ஸுக்கு குட்டி பொண்ணுங்களுக்கு தைக்கிற மாதிரி இருந்தால் கீழே ஸ்கேலப் வச்சு தைச்சிங்கன்னா அந்த டிசைனை நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஸ்கேலப் நீட்டாக வராது. நம்ம ப்ளவுஸில் நல்லா இல்லாமல் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துக்கலாம். காட்டனாக இருந்தால் அப்படி விரலில் நம்ம கீறி விட்டு மடித்தோம்னாவே அழகாக மடிஞ்சிக்கும். இதே சிந்தட்டிக்கு அந்த மாதிரில வரும்போது ஃபினிஷிங் நீட்டாக வராது. ட்ரெஸ்ஸோட கீழ்ப்பகுதியில் 2 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடித்து அடிச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் சைடு அட்டாச் பண்ணுறது தான். சைடில் வந்து நம்ம ஓப்பன் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஓப்பன் வைக்கல, அப்படியே ஜாயின் தான் பண்ணுறேன். அந்த வளைவு வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு கீழே நம்ம ஒரு 3-4 இன்ச்சு அளவுக்கு ஓப்பன் கூட வச்சுக்கலாம். இல்லை இப்படியே ஜாயின் பண்ணி போடணுனாலும் போடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் தைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அழகாக தைச்சி சம்மருக்கு போடலாம். 4 செட்டு இருந்தால் பிள்ளைங்களுக்கு மாற்றி போடலாம். பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகும். இது உங்களுக்கு தச்சு காட்டுறதுக்காக தான் நான் தைக்கிறேன். அதனால் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஸ்ட்ராங்காக வேணால் திருப்பி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்குங்க. இந்த ஆம்ஹோல் வளைவுக்கிட்ட ஒரு சிசர் கட் கட்டாயம் கொடுக்கணும். அப்போ தான் திரும்பும்போது கரெக்டாக திரும்பி வரும் கிளாத்து. 2 சைடுமே ஆம்ஹோல் வளைவுக்கிட்ட தையல் வரைக்கும் ஒவ்வொரு கட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், இந்த ட்ரெஸ் தைச்சி முடிச்சாச்சு. அதிகபட்சம் இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற டைம் என்னென்னா ஒரு 10 நிமிஷம்ல நீங்கள் ட்ரெஸ் தைச்சி முடிச்சிடலாம். ட்ரெஸ்ஸு ரெடி. குட்டி ட்ரெஸ் அன்னைக்கு நோட்டில் ஒட்டுறதுக்காக கட் பண்ணது பாருங்கள். அதே மாதிரியே இதுவும் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி நெக்கு ரவுண்டாக தைச்சி திருப்புறது சிரமமாக இருக்கும்னு ஒருத்தர் நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இப்படியே அட்டாச்சாக இல்லாமல் ஷோல்டரில் வந்து ஒரு கட்டு வரும். தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக கூட நீங்கள் தைக்கலாம். இந்த ஜாயிண்ட் வரும். ஆனால் இதில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது சென்டரில் ஒரு ஜாயிண்ட் வரும். இது தைக்க சிரமமாக இருக்கவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கலாம். வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் இருக்கவங்க தைச்சி முடிச்சுட்டு குரூப்பில் அந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.